நமக்கு விரோதமாக எதிராக கையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு விரோதமாக. தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தலையெழுத்து எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனால் இயேசு அந்த எதிரான அந்த கையெழுத்தை, அந்த எதிரான தலையெழுத்தை குலைத்து போட்டிருக்கிறார். ஆமென். சிலுவை நம்முடைய தலையெழுத்தை மாற்றின சிலுவையாக இருக்கிறது. அங்கே போட்டிருக்கு பாருங்களேன், நமக்கு எதிரடையாக 2 கையெழுத்து போட்டிருக்கு. நமக்கு எதிரடியாகவும் இன்னொன்று கட்டளைகளாக நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து. ஏசாயால கூட போட்டிருக்கு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அப்படி போட்டிருக்கு இல்லையா. அப்போ நமக்கு விரோதம் என்ன செய்யப்படுது, இந்த உலகத்தில் ஆயுதம் உருவாக்கப்படுகிறது. இன்னொன்று இந்த விதமான காரியங்கள் செய்யப்படுகிறது. நமக்கு விரோதமாக மந்திரவாதம், பில்லிசூனியம், செய்வினை, சில மந்திரங்கள் என்ன பண்ணுறாங்க, ஓதுறாங்க. அதெல்லாம் நமக்கு எதிராக சொல்லப்படுகிற ஒரு எழுத்து. அது கையெழுத்து. இந்த கையெழுத்துக்களை, இந்த எழுத்துக்களை சிலுவையில் இயேசு எடுத்து அதை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு ஆணி எடுத்திருக்கிறார். ஆமென்.